வந்துட்டாண்டி. ஒரு வழி பண்ண வேண்டியதுதான். பாவமா இருக்குடி. ஏபா ஐயோ முடியலடா சாமி. ஐயோ உட்கார், யாரோ வராங்க. மாட்டுனாடி இவ. வாடி. சரகு சொர்க்கம் மதுவிலே. ஏய் இரு வசு. சொக்கும் அழகிலே. அர்ஜுன் சாரு குடிச்சிட்டு அங்கேயே தூங்கிடுவாரு. இங்க பாருடி, அம்மாக்கு வேற உடம்பு முடியல. நீ சீக்கிரமா கிளம்பிடு. என்ன பாத்து போ. நீங்க அண்ணனுக்கு பக்கத்துல இருந்தா நாங்க ரொம்பவே நிம்மதியா இருக்கோம். வா பே. என்னாச்சு வசுக்கு? ஏன் இன்னும் காணோம்? என்னடி உன் பொண்ணுக்காக வழிமேல விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கியாக்கும்? ஆமாம்மா. அப்படியே அந்த செண்ட மேளத்துக்கு சொல்லிடு, அவங்க வந்து அப்படியே 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 வந்து வாசிட்டே இருக்கட்டும். ஏய் இங்க பாரு, அந்த ஆடுகாலி நான் சொல்ல சொல்ல கேட்காம ஆபீஸ்க்கு போயிருக்கான். அங்க என்ன அவ போய் வெட்டி முறிக்க போறாளாடி? ஐயோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத போடுற வாய. ஏய் நானாடி பேசுற? உன்னையும் உன் பொண்ணையும் பார்த்தா என் நாக்கு அப்படியே 4 அங்குலத்துக்கு நீட்டிக்கிட்டே வருது. 4 வார்த்தை நல்ல வார்த்தை பேசலான்னு பார்த்தா ஆத்தாலும் அவளும் சந்தர்ப்பமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நானே அவளை இன்னும் காணுமேன்னு படபடப்பா இருக்கேன். நீங்க வேற எரியிற நெருப்புல எண்ணெய் அள்ளி ஊத்தாதீங்கம்மா. என்னது? எண்ணெய நான் ஊத்துறேனா? அடியே, உன் பொண்ணு என் நெஞ்சில நெருப்பள்ளி வீசிட்டு போயிருக்கா. அவளையும் ஒரு பொண்ணுன்னு மதிச்சு ஒருத்தன் கட்டிக்கிறேன்னு சொல்லி கேக்குறான். பேசாம அந்த சோதிமணியை கட்டிக்கிட்டு செட்டில் ஆயிட வேண்டியதுதானே. ஆனா நீயும் உன் பொண்ணு கேக்குறீங்களாடி? உங்க கூட சேர்ந்துக்கிட்டு என் தொம்பியும் ஆடுறான். நீ அவளை கண்ட இடத்துக்கு வேலைக்கு அனுப்பிட்டு இப்போ அவ வருவாளா அவ வருவாளா அப்படின்னு வாசல்லே நிக்கிற. அடியே இங்க பாரு, இது குடுத்தன நடத்துற வீடு. கண்ட நேரத்துல எல்லாம் வரக்கூடாது. 9 மணிக்குள்ள அவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும். இத நான் அவகிட்டயே சொல்லிருக்கேன்டி. அதுக்குள்ள அவ வீட்டுக்குள்ள வரல, இந்த வீட்டை பூட்டி சாவி எடுத்து வச்சுப்பேன். அவ திண்ணையிலேயே படுத்து தூங்க வேண்டியதுதான். வேணும்னா நீயும் போய் அவ கூட துணைக்கு படுத்துக்க. பொண்ணை பெத்து வச்சிருக்காளாம் பாரு, ஊர் உலகத்துல இல்லாத பொண்ணு. பொய்யார கொண்டையில தாழம் போவா, அது உள்ள இருக்குமா ஈரும் பேணுமா. ஏண்டி நான் வேணாம் வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் கார் பங்களான்னு பவுஸ் அப்படியே பார்த்த உடனே எடுபடி வேலைக்கு அனுப்பி வச்சிட்டியா அந்த வீட்டுக்கு? அடியே உன் பொண்ணு வரட்டும்டி. இங்க பாரு, அவ வர வரைக்கும் நான் அப்படியே அங்க உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டு அப்படியே விளக்கணை கல்ல ஊத்திட்டு பாத்துக்கிட்டே இருப்பேன். வா, என்ன எண்ணடி போட்ட? அடியே போய் நல்ல சுடுதண்ணி கொண்டு வா, குடிக்கணும். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், எழுந்துறீங்க சார், வீட்டுக்கு போலாம்.
ஏய் நீதான் அவங்க சொன்ன பேயா? சார் நான் வசந்தரா சார், ஆ? உங்க செக்ரட்டரி. ஓ செக்ரட்டரி பேயா? கால் இருக்கு, நீ பேய் இல்ல. ஏய், அர்ஜுன் சார் போதையில எப்படி ஒளறாரே, எப்படி இங்கே விட்டுட்டு போறது? ஸ்விம்மிங் பூல் வேற பக்கத்துலயே இருக்கு. விழுந்து ஏடா கூட ஆயிட்டா உயிருக்கே ஆபத்தாயிடுமே. பாட்டி வேற 9 மணிக்குள்ள வரலன்னா வீட்டை பூட்டிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ராமா, நான் இப்ப என்ன பண்றது? நீ தானே காப்பாத்தணும். இங்க. யாராவது? வாடா பேய, வாடா பேய, வாடி பேய வாடி. பாத்துரே. ஏய் வா வா பேய் வா. சார் ப்ளீஸ் சார், எழுந்துறீங்க சார், வீட்டுக்கு போலாம் சார். சார் சார் வாங்க சார், போலாம் சார். ஏய் என்னது இது? சார் எழுந்துறீங்க சார், ப்ளீஸ் சார். அர்ஜுன் சார், சரக்கு. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், சார் சார் ப்ளீஸ் ஹெல்ப். அர்ஜுன் சார், ஐயோ அர்ஜுன் சார், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க, யாராவது வாங்க சார். ஐயோ அர்ஜுன் சார், சார் ஐயோ சார். தரப்புல தனியா அர்ஜுன் சார், இருக்கு. எழுந்துறீங்க சார். ஐயோ. அர்ஜுன் சார், பார்த்து. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் எழுந்துறீங்க சார். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், என்ன பண்றது? சார் ஹலோ, கால் டாக்ஸி. கால் டாக்ஸி தான் மேடம். எங்க மேடம் வரணும்? ஈசிஆர் ரெசார்ட்ல இருக்கோம், ஒரு எமர்ஜென்சி. சீக்கிரம் வர முடியுமா? வந்துடுறேன் மேடம். ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏண்டி அந்த இருமல்காரி மக 9 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவாளா? ஐயோ, எப்படி பாட்டி வர முடியும்? வேலை அதுக்குள்ள முடிஞ்சா கூட 9 மணிக்குள்ள வந்துடணும்ல. இதே நானா இருந்தா அடிச்சு புடிச்சு ஏதாவது ஒரு வண்டி புடிச்சு டைமுக்குள்ள வந்து சேர்ந்துருவேன். ஆனா அவ சரியான கஞ்ச பேசினாரே. ஒவ்வொரு ஆட்டோக்காரன் கிட்டயா பேரம் பேசி வந்து சேர்றதுக்குள்ள நாளைக்கு நைட் ஆயிடும். ஐயோ நீ ரொம்ப கரெக்டா சொன்ன லக்கி. அந்த அவுச்ச முட்டை கண்ணுக்காரி சரியான பிச்சைக்காரிடி. பாட்டி, இந்த வசுந்தரா அன்னைக்கு மாதிரி இன்னைக்கும் அந்த அர்ஜுன் கிட்ட ஏதாவது தகராறு பண்ணி அந்த வீட்ல ஏதாச்சும் கெட்ட பேர் வாங்கிடுவாளோன்னு ரொம்ப பயமா இருக்கு பாட்டி. அப்புறம் நான் ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோ? அத பத்தி நீ ஏன் லக்கிமா கவலைப்படுற? ஒரு ரூட் அப்படியே தனி ரூட். நீ அந்த குடும்பத்துல வாக்கப்படுறது கன்ஃபர்ம்ட். அப்புறம் எதுக்கு இந்த கடையநல்லூர் காந்திமதி இருக்கேன்? சூப்பர் பாட்டி. ஏய் ஏய் ஏய், அந்த ஆனந்துக்கு பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் இந்த பாட்டிய மறந்துட மாட்டியே. போ பாட்டி, நீ இப்படி எல்லாம் பேசாத. என் கூடவே நீ அங்க வந்துடு. ஐயோ என் ராசாத்தி, என் உள்ளகை அப்படியே அரிக்குதுடி. காசு அப்படியே கூரையை பிச்சுக்கிட்டு என் தலை மேல கொட்ட போகுதுடி. அம்மா இந்தாங்கம்மா பால். இத கொண்டு வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? 2 ஏலக்காய் தட்டி போட்டியா இல்லையா?
இந்தா இந்த பாலை முதல்ல நீ குடிச்சிட்டு கொடு. டா உன்கிட்ட தானே சொல்றேன். குடி குடி குடி. ஆ? குடி. கரெக்டா தாம்மா இருக்கு. அரை சுகர் தாம்மா போட்டிருக்கேன். இத பாருடா, சுகர் பாக்கத்தான் உன்னை குடிக்க சொன்னேனா? உன் பேர் தாண்டி துளசி தீர்த்தம். ஆனா நீ சரியான விஷம். பால்ல தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டு என்ன தூங்க வச்சுட்டு நைஸா உன் பொண்ண உள்ள கூட்டிட்டு வரலான்னு பாத்தியா? அதுக்கு தான் பாரு என் பேத்தியை நான் துணைக்கி வச்சிருக்கேன். நாக்குல நரம்பு இல்லாம இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், வேற எப்படி பேசுறது உன்கிட்ட? தருதலையா ஒரு பொண்ணை பெத்து வச்சுட்டு பெரியவங்க பேச்ச கேட்காம அது ஊதாரித்தனமா அலைஞ்சுக்கிட்டு கிடக்குது. அப்புறம் நாக்குல நரம்பு இல்லாம உங்களை பத்தி பேச முடியுமானா? ஏன் லக்கிமா, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீ என்னைக்கு பாட்டி தப்பா பேசிருக்க? நீ தாண்டி என் பேத்தி. ஆமா, முதல்ல இந்த மணியை பாரு. 8:30 ஆகுது பாட்டி. ஆமா, உனக்கு தூக்கம் வரல? ஓ, அப்படின்னா பால்ல எதுவும் கலக்கலையா? அப்ப தைரியமா குடிக்கலாம். அம்மோய், என் தம்பி பொண்டாட்டி. நிச்சயமா உன் பொண்ணு இப்ப வரமாட்டா. இன்னைக்கு அவளுக்கு படுக்க வெளியில தாண்டி. இப்பவே சோத்த கொண்டு போய் வெளியில வச்சிரு. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன், பாத்துக்க. சார் சார் மெதுவா ஏறுங்க. மெதுவா சார். நல்லா குடிங்கடா, நல்லா என்ஜாய் பண்ணுங்கடா. ஏய், நீ நல்லா என்ஜாய் பண்ணியா? மேடம், உனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கலாம், எனக்கு இதெல்லாம் பழக்கம் வசுந்தரா. அர்ஜுன் சார் ஒன்னும் சாப்பிடல, ஏதாவது சாப்பிட கொடுங்க. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, எதுக்கு மேடம் தேங்க்ஸ்? இது என்னோட வேலை. வேலை இல்லம்மா, வேலைன்னா கடமைக்கு செய்யறது. ஆனா நீ மனிதாபிமானத்தோட செய்யற. உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா அப்படியே கிளம்பி போயிருப்பாங்க. ஆனா நீ இவ்வளவு தூரம் கொண்டு வந்து சேர்த்த பாரு, பெரிய விஷயமா. என்ன மேடம் நீங்க இத போய் பெருசா பேசிக்கிட்டு? ஆமாமா, அர்ஜுன் எனக்கு சாதாரணம் கிடையாது. ஏன்னா அவன் எனக்கு ரொம்ப முக்கியம். வருத்தப்படாதீங்க மேடம்.
ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் 9 மணிக்குள்ள வீட்டுக்கு போகணும். சரிம்மா, ஜாக்கிரதையா போ. ம். அம்மா அம்மா வேண்டாம்மா, சொன்னா கேளுங்கம்மா. வேண்டாம்மா, விடு, கைய விடுன்னு சொல்றேன்ல, போடி அந்த வேண்டாம்மா, பக்கம், போடி. சொன்னா கேளுங்கம்மா. தள்ளு. அம்மா அம்மா தள்ளு. அடி, வேண்டாம், தள்ளுங்கறல. வேண்டாம், சாத்தாதீங்கம்மா. தள்ளு. தயவு செஞ்சு கதவு மூடாதீங்கம்மா. வயசு பொண்ணு வெளியில நின்னா நல்லா இருக்காதும்மா. ஏய், வயசு பொண்ணு இந்நேரம் வரைக்கும் வீட்டுக்கு வரலன்னா அது நல்லா இருக்குமா? இவ்வளவு அவள மாதிரி வயசு பொண்ணு தானே, அடக்க ஒடுக்கமா வீட்ல இல்ல. அம்மா, வேலையில ஏதாவது நேரம் ஆயிருக்கும், இப்ப வந்துருவாமா. வரட்டும் வரட்டும், நீ அவ வந்து வெளியில நிக்கட்டும். 9 மணிக்கு மேல 2 நிமிஷம் ஆயிருக்கு. கையெடுங்கறல, கொஞ்சம் கையெடு, கேளுங்க. தள்ளு. வேண்டாம்மா, ஏய், கையெடு, வேண்டாம்மா, கையெடு, வேண்டாம்மா, கையெடு, தள்ளு. வேண்டாம்மா, கையெடு, வேண்டாம்மா. என்ன அழுத்தம்? தயவு செஞ்சு விடு, வேண்டாம்மா, சொன்னா விடு. கேளுங்கம்மா, சாத்தாதீங்கம்மா. என்ன வேணா? ஏய், எங்கடி போயிட்டு வர? நல்ல அவுத்து விட்ட கால மாதிரி ஊரெல்லாம் போய் மேய்ச்சிட்டு வரியா? ஆ? அம்மாமா, அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கம்மா. வசு அந்த மாதிரி பொறுப்பில்லாத பொண்ணு இல்லம்மா. அப்ப எங்க லக்கி என்ன அந்த மாதிரி பொண்ணா? ஐயோ, நான் அந்த மாதிரி சொல்லலம்மா. அதுக்கு அதாண்டி அர்த்தம். நீ பாத்தியாடி லக்கி, அவங்க பொண்ணு பொறுப்பானவளா, நீ பொறுப்பு இல்லாதவளா. மரியாதையா பேசுங்க. என்ன பத்தி பேசுற வேலையெல்லாம் வேண்டாம். ஐயோ இலக்கியா, அம்மா அந்த அர்த்தத்துல சொல்லல. ஏன் பாட்டி இவ்ளோ பிரச்சனை பண்றீங்க? பாரு லக்கி, நான் பிரச்சனை பண்றேனா? அடியே, என் மேலையும் என் பேத்தி மேலையும் ஆத்தாளும் அவளும் எப்படி எல்லாம் பழி போடுறீங்க? ஏய், வாய் கூசாம பேசுறீங்களேடி. இத பாரு லக்கி, முதல்ல போய் அந்த அருவாமனை எடுத்துட்டு வாடி. உன்னை என்னையும் கேவலப்படுத்தி பேசின அந்த நாக்க அப்படியே இழுத்து வச்சு நர நரன்னு அறுத்து பண்றேன். ஐயோ பாட்டி, சத்தம் போடாதீங்க. உங்ககிட்ட நான் எதுவும் வம்பு வளர்க்கல. நீங்க தான் ஒண்ணுமே இல்லாதத ஊதி பெருசாக்குறீங்க. எனக்கு ஆபீஸ்ல மீட்டிங், அதுக்கு போயிருந்தேன். முடியறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னடி அம்மா பெரிய மீட்டிங்? ஏய், அதான் தெருவுக்கு தெருவு மீட்டிங் நடக்குதுல்ல. 10 மணிக்கு மேல மைக் ஆஃப் பண்ணலனா போலீஸ்கார அப்படியே 4 போடு போட்டு மைக்க தூக்கிட்டு போயிடுறால. என்ன காலையில ஆரம்பிச்சு நைட் எல்லாமா மீட்டிங் பேசிட்டு இருக்க? ஐயோ பாட்டி, அது வேற மீட்டிங். அதெல்லாம் ஒண்ணுதான். ஏய், இத பாரு, இன்னைக்கு ஒரு நாள் உன்னை உள்ள விடுறேன். நாளையில இருந்து நீ லேட்டா வந்தேன்னா அவ்வளவுதான். சரியா 9 மணிக்கு இந்த கதவை இழுத்து மூடிடுவேன். அப்படியே நீ தெரு தெருவா போய் அம்மா தாயேன்னு பிச்சை எடுத்து சோறு தின்னு. அப்படியே எவ வீட்லயாவது நல்லா படுத்து தூங்கு, இங்க வராத. தாலாட்டு பாடி தூங்க வைக்காதா? உன் ஆத்தக்கறி இருக்காளே லொக்கு லொக்கு, இவளை வேணா அழிச்சிட்டு போ. இவ இருமியே உன்னை தூங்க வைப்பா. நீ வாடி. நமக்குன்னு வந்து சேர்ந்தது பாரு, மூஞ்சூரும் ஓட்டாம் பாரு.